இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்களும் நானும் இன்றைக்கு எந்த நிலையில் இருக்கிறோம்? இந்த படத்திலே பார்க்கிறோம், இந்த பிக்சரில் 2 காரியம் சுட்டி காட்டப்படுகிறது. சபைக்கு அநேக திரளான கூட்டங்கள் போய் கொண்டிருக்கிறாங்க. ஆனால் பாருங்க, சபைக்கு போகிற எல்லாரும் பரலோக ராஜ்யம் போகிறார்களா என்று சொன்னால் இல்லை என்பதை இந்த படம் ரொம்ப தெளிவாக காட்டுகிறது. பெருந்திரள் கூட்டம் திருச்சபைக்கு கடந்து சொல்லுகிறார்கள். ஆனால் அதிலே பெருங்கூட்டத்தினர் அங்கே தேவ ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியவில்லை என்பதை இந்த படம் அருமையாக நமக்கு சுட்டி காட்டுகிறது பார்க்கிறோம். அப்படி என்றால் ஏன் சபைக்கு தானே இவ்வளவு கூட்டம் போகிறது, ஏன் பரலோக ராஜ்யத்துக்கு இவர்கள் இன்னும் போக முடியவில்லை என்று ஒரு கேள்வி உங்களுக்கு எழும்பலாம். அன்பு தேவ பிள்ளைகளே, சபைக்கு போகிறது முக்கியமல்ல, நாம் போய் கேட்கிற வசனங்களை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கிறோமா? பார்க்கிறது மாத்திரமல்ல, கேட்கிறது மாத்திரமல்ல, அந்த வசனங்களை நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துகிறோமா, கை கொள்ளுகிறோமா என்பது தான் ரொம்ப முக்கியம். வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதை கடைபிடிக்கிறவர்களாக இருந்தால் மாத்திரம்தான் நம்ம பரலோக ராஜ்யத்திற்கு நம்ம கடந்து சொல்ல முடியும். என்னென்று சொன்னால், நாம் எந்த வசனங்களை கேட்கிறோமோ அந்த வசனம்தான் நம்மை கடைசி காலத்தில் நியாயந்திருக்க போகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சரி, யோமா ஸ்நானகனும் சரி, தன்னுடைய முதல் பிரசங்கத்தை தொடங்குகிற பொழுது இப்படியாய் பிரசங்கித்தார்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி. ஆகையால் எல்லாரும் ஸ்தோத்திரம், சபைக்கு போகிறது, தேவாலயத்துக்கு போகிறது முக்கியமல்ல, நம்ம மனம் திரும்பி இருக்கிறோமா, குணப்பட்டு இருக்கிறோமா என்பது தான் முக்கியம். பெயர் கிறிஸ்தவர்களாக நான் ஒழுங்க சபைக்கு போகிறேன், எல்லாம் கடைபிடிக்கிறது முக்கியமல்ல, வசனத்தை வாழ்க்கையில் சரியாக கடைபிடிக்கிறனா என்பது தான் முக்கியம். ஆகையால் வசனத்தின்படி வாழ்ந்தால், வசனத்தை கடைபிடித்து நம்ம வாழ்க்கையில் கடந்து போனால், நடந்து காட்டினால், வாழ்ந்து காட்டினால் மாத்திரம்தான் பரலோகம் செல்ல முடியும் என்பதை இந்த படம் அழகாக நமக்கு தெளிவிக்கிறது. ஆகையால் வசனத்தின்படி வாழ்வோம். வசனம் நம்மை நிச்சயமாக பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகும். உத்தமமான, பரிசுத்தமான, உன்னதமான, நேர்மையான ஒரு நல்ல வாழ்க்கை நம்ம வசனத்தின்படி வாழ்ந்தால் நிச்சயமாக பரலோக ராஜ்யம் சொல்ல முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேதம் சொல்லுகிறது, கடைசியாக சொல்லி நிறைவு செய்கிறேன், இனி காலம் செல்லாது. ஆகையால் ஆயத்தப்படுங்க, உங்கள் தேவனை சந்திக்க ஆயத்தப்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.